தற்போதைய அண்மை செய்தி. சென்னை திருவான்மியூர் மீனவர் குப்பத்தில் குடிசைகளை காலி செய்யுமாறு காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அராஜகம் செய்து வருவதாக அங்கு குடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது தங்கள் வேதனையை பகிர்ந்து வருகிறார்கள். கடந்த 2010ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்காக இந்த குடிசைகள் அமைத்து வசித்து வரும் சூழ்நிலையில் வீடுகளை காலி செய்ய கூறி அலுவலர்கள் உத்தரவிடுவதால் தற்போது குடிசைவாசிகள் மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள். புதிய வீடும் கட்டித்தராததால் குடிசை அமைத்து வசித்து வந்த தங்களை திமுக அரசு அகற்ற முயற்சிப்பதாக தற்போது அங்கே வசிக்கக்கூடிய மீனவர்கள் தங்கள் குற்றச்சாட்டுகளை மனக்குமுறலோடு முன்வைக்கிறார்கள். அதிகாரிகளுடைய அராஜகம் குறித்தான அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எம் செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். தற்போது அதிகாரிகளுடைய அராஜகத்தால அங்கு குடியிருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? தற்போது அந்த மீனவ மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் என்ன ராம்குமார்? வணக்கம் சூர்யா. கடந்த பல தலைமுறைகளாக திருவான்மியூர் குப்பத்தில் 2000க்கும் அதிகமான மீனவர்கள் வசித்து வருகிறார்கள். காலகாலமாக தலைமுறையாக இந்த பகுதியில் வசித்து வந்த அவர்கள் அங்கிருந்துதான் கடலுக்கு மீன்களை பிடிப்பதற்கும் அதே போல மீனவர் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில கடந்த 2010 திமுக ஆட்சி காலத்துல அங்கு தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அங்கு இருந்த 2000க்கும் மேற்பட்ட குடிசைகள் எரிந்து நாசமாயின. அப்போதைய திமுக முதல்வராக இருந்த கருணாநிதி உடனடியாக வீடு கட்டித்தரப்படும் என தெரிவித்திருந்தார். ஆனால் சொன்னபடி செய்யாதனால அந்த பகுதியில அந்த மீனவ மக்களை குடிசை அமைத்து அவர்களுக்கான மீனவ வலைகள் உள்ளிட்ட அனைத்துமே அங்கே வைத்திருந்தார்கள். இந்த நிலையில இன்று சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறை படையுடன் வருவாய்த்துறையினர் இங்கு இருக்கக்கூடிய இடத்தை காலி செய்ய வேண்டும் என ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த பகுதியை ஃபுல்லா இடித்து தரைமட்டமாக்கி வருகிறார்கள். அதாவது பல தலைமுறைகளாக இருந்து வந்த இவர்களை உடனடியாக காலி செய்ய சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது முன்னறிவிப்பின்றி தங்களை காலி செய்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதும் ஒரு போர்க்களமாக காட்சியளிக்கிறது. இருக்கக்கூடிய ஏழை எளிய மீனவ மக்கள் அனைவரும் இப்ப சாலைகளில் இறங்கி போராடக்கூடிய நிலையில் இந்த விளம்பர திமுக அரசு செய்து வருகிறது. குறிப்பாக இந்த மீனவ கடலோரங்கள் அனைத்துமே மீனவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி. அவர்கள் அங்கிருந்துதான் கடலுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். தற்போது தங்களை காலி செய்தால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். ஏற்கனவே விளம்பர திமுக அரசு வீடு கட்டித்தருவதாக கூறிவிட்டு பொய் வாக்குறுதி அளித்து விட்டு ஆட்சிக்கு வந்ததும் தற்போது இருக்கக்கூடிய குடிசைகள் அகற்றிவிட்டு தங்களை வெளியேற்றுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சூர்யா. ராம்குமார், தற்போது பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகள் எதற்காக நிராகரிக்கப்பட்டது? எதற்காக இந்த வீடுகளை இடிக்கிறார்கள் அரசு அதிகாரிகள்? இது பற்றின கூடுதல் தரவுகள் ஏதாவது? கண்டிப்பாக. அதாவது இந்த மீனவ பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க யாரும் குடியிருக்க கூடாது அப்படி என்ற ஒரு அறமுறை இருப்பதாக இப்ப வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஒரு 5 தலைமுறைகளாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்கே இருந்து வசித்து வாழ்ந்து அதே போல கடல் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார்கள். ஆனால் தற்போது இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த கடற்கரை பகுதிகளில் வசிக்கக்கூடாது, கடற்கரை அருகில் இருக்கக்கூடிய மணற்பரப்பில் வசிக்கக்கூடாது என தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான எந்த ஆவணமும் வருவாய்த்துறையின் கையில் இல்லை. அதே போல இவர்கள் வசித்து வந்ததற்கான வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் இருக்கும் போது தங்களை காலி செய்யக்கூடாது என தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இந்த வழக்கை மீறி தற்போது ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என்ற பெயரில் தங்களை காலி செய்வதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். கடந்த 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் எரிந்து நாசமான இந்த பகுதியை வீடு கட்டி தருகிறோம் என வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு இருக்கக்கூடிய இந்த காலி இடத்தை கூட எங்களை வசிக்க விடாமல் தங்கள் வாழ்வாதாரத்தை முடக்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். எந்த ஆவணமும் இல்லாமல் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தற்போது தங்களை காலி செய்வது வேதனை அளிப்பதாகவும் தங்களுக்கு வேறு இடத்துக்கும் செல்ல முடியாது என்றும், ஏனால் கடல் சார்ந்த தொழில் இந்த பகுதியில் மட்டும்தான் இருக்க முடியும். வேறு இடத்துக்கு சென்றால் தங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனை ஏற்படும். அதனால தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் ரவுடிகளை போல காவல்துறையினரை இறக்கி இங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது இருந்து வருகிறது. சூர்யா. சென்னை திருவான்மியூர் மீனவர் குப்பத்தில் குடிசைகளை காலி செய்யுமாறு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய அராஜகம் குறித்தான கூடுதல் தரவுகளுக்கு நன்றி ராம்குமார்.